சத்குருவே சிவம், சத்குருவே அனைத்தும். ஹாப்பி உமன்ஸ் டே. எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும். எல்லா விமனுக்கும் எல்லா ஃப்ரீடமும் எல்லா ஹாப்பினஸ்ஸும் கடவுள் உங்களுக்கு நிறைய வழங்க நான் ப்ரே பண்ணிக்கிறேன். எல்லோரும் ஹாப்பியாக இருக்கலாம். ஒரு குட்டி கதை இது சும்மா நம்மளுக்கு ஒரு மாரல் ஸ்டோரி மாதிரி தான். ஒன்றுமே நம்ம கதை சொல்கிறது நம்மளுக்கு நம்மளை நாமளே திருத்திக்கிறதுக்கு தான் குட்டி குட்டியாக கதை சொல்கிறேன். மேல் உலகத்தில் நாராயணர் நாரதரை பார்த்து பூலோகம் தெரியுதா பாரு, நல்லா உத்து பாருன்னு சொல்கிறாராம். அப்போ குனிஞ்சு பார்க்க சொல்கிறாராம் நாரதரை. குனிஞ்சு பார்க்குறான். ஆமாம், பூலோகம் தெரியுது. பூலோகத்தில் ஒரு தோட்டம் தெரியுதா, ஒரு சின்ன தோட்டம் தெரியுதா, ஒரு இடத்த காமிச்சு சொல்கிறாராம். ஆமாம் தெரியுது. அங்கே இன்னும் ஒத்துப்பார். ஒரு புழு இப்படி நடந்து போகுதா, ஆமாம் பார்த்தேன், போகுது, மரத்து மேலே அப்படியே நடந்து போகுது அப்படின்றாராம். சரி, நீ பூலோகத்துக்கு போய் அந்த புழுவோட காதில் நாராயணா அப்படின்னு சொல்லு அப்படின்றாரு. என்ன நாராயணர் இந்த மாதிரி என்ன இவங்க இப்படி போய் பூலோகத்தில் போய் இந்த சின்ன புழுவை பார்த்து சொல்ல சொல்கிறீங்க, எதுக்கு சொல்ல சொல்கிறீங்க, ஒன்றுமே தெரியலையே சொல்லிட்டு நாரதர் பூலோகத்தில் போய் அந்த தோட்டத்துக்குள்ளே ஒரு மரத்தில் ஒரு கிளையில் ஒரு இலை மேலே இருக்கிற குட்டி புழு எப்படி புழு குட்டி குட்டியாக நடந்து போகும் பாருங்க, அது காதில் போய் நாராயணா அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே அப்படியே இறந்து போயிடுது. அய்யோ, என்னடா இது, நம்ம நாராயணர் சொன்ன உடனே உடனே இறந்து போயிடுச்சு. எதுக்கு இந்த நாராயணர் எனக்கு இந்த மாதிரி ஒரு வேலையை கொடுத்தாரு, ஏற்கனவே நாரதர்னா கலகம் மூட்டுவேன் அப்படி இப்படின்னு எனக்கு பேர் இருக்கிறச்ச இந்த புழு இறந்து போச்சு. ரொம்ப வருத்தத்தோடு திருப்பி மேலோகத்துக்கு போகிறாரு. அப்படியே அதை பற்றி கவலைப்படாத, அடுத்தது பாரு, திருப்பி குனிஞ்சு பாரு. பூலோகத்தில் ஒரு தோட்டத்தில் ஒரு பூ மேலே என்ன இருக்கும், பூ மேலே பட்டாம்பூச்சி பறக்கிறது தெரியுது அவனுக்கு. அங்கே போய் அந்த பட்டாம்பூச்சிக்கிட்ட சொல்லு, நாராயணா சொல்லுன்றாரு. திருப்பி கீழே வராரு. பூலோகத்துக்கு அந்த பட்டாம்பூச்சிக்கிட்ட நாராயணா அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே அந்த பட்டாம்பூச்சி இறந்து போயிடுது. இது என்ன இதே வேலையாக போச்சு, நான் எல்லாருக்கிட்டே சொன்னோன்னே அவங்க இறந்து போயிடுறாங்க. திருப்பி கேட்குறாரு போய், ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம், என்னை பூலோகத்துக்கு அனுப்பிச்சு ஒவ்வொருத்தரையாக பார்த்து நாராயணா சொன்னோன்னே இறந்து போயிடுறாங்க. பரவாயில்ல, திருப்பி குனிஞ்சு பாரு, என்ன இருக்குது பாரு. பூலோகத்தில் உனக்கு மரத்து மேலே இந்த அணில் குச்சி போகிறது தெரியுது அவனுக்கு, இந்த தோட்டத்துலேயே. ஆமாம் தெரியுது. அது காதில் போய் நீ போய் நாராயணான்னு சொல்லுன்றாரு. திருப்பி கீழே நாரதர் அந்த இது அணிலை பார்த்து நாராயணா அப்படின்றாரு. அணிலும் இறந்து போயிடுது. திருப்பி போகிறாரு மேல்லோகத்துக்கு. கடவுள் நீ கீழே போய் எட்டிப்பார், பார்த்தீங்கன்னா ஒரு துள்ளி குதிச்சு மான் ஓடுது பாரு, அதுக்கிட்ட போய் சொல்லு, நாராயணான்னு சொல்லு. சரின்னு திருப்பி அதே மாதிரி போய் சொல்கிறாரு. அந்த மானும் இறந்து போயிடுது. சரி, ஒரே வருத்தம், இந்த மாதிரி சாகடிக்கிறதுக்கெல்லாம் போய் என்ன போய் சொல்ல சொல்கிறீங்களா, நாராயணான்னு சொன்னோன்னே செத்து போகுதுன்னு. ஒன்றும் இல்லை, இப்போ பாருக்கு குனிஞ்சு பாரு, பெரிய மாளிகை தெரியுதா, அரசவையில் அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, குழந்தைக்கு பெயர் சூட்டு விழா நடக்குது. அந்த பெயர் சூட்டு விழாவில் நீ போய் அந்த குழந்தை காதில் நாராயணான்னு சொல்லுன்றாரு. ஐயோ, நான் அந்த வம்புக்கே வரல, ஏற்கனவே நான் புழுக்கு சொல்லியாச்சு, பட்டாம்பூச்சிக்கு சொல்லியாச்சு, அப்புறம் மானுக்கு சொல்லியாச்சு, அணிலுக்கு சொல்லியாச்சு, எல்லாத்துக்கும் சொல்லியாச்சு. இப்போ குழந்தைய சொல்ல சொல்கிறீங்களா, நான் போக மாட்டேன் பகவானே, நான் எதுவும் போக மாட்டேன்றார். இல்லை, நீ போய் சொல்லி தான் ஆகணுன்றாரு. பயந்துக்கிட்டு போகிறாரு. போனால் பூலோகத்துக்கு போனால் அரசவையில் அப்படி கோலாகலமாக குழந்தைக்கு பெயர் சுட்டு விழாக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடந்துட்டுருக்கு. அரசர் பார்த்தோன்னே நாரதரை பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷம். ஐயோ, மேல்லோகத்துலேருந்து நாரதரே வந்துட்டிங்களா, ரொம்ப சந்தோஷம், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்ததே எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம், என் குழந்தைய வாழ்த்திட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு நடுங்கிறது கையெல்லாம். ஐயோ, குழந்தை காதில் போய் சொல்லணுமே, எனக்கு எப்படி சொல்ல போகிறேன், என்ன நினைக்க போகிறாங்க, என்ன எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க, ஒன்றுமே தெரியலேன்னு கிட்ட போகலாமா வேண்டாமான்னு கிட்ட போவார். நான் அப்படி சொல்லிட்டு ஓடி வந்துடுவார். சொல்லிட்டு ஓடி வந்துடுவேன். சரி, அப்படி துணிஞ்சு போய் குழந்தை அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கோம் படுத்துக்கிட்டு தொட்டியில். கிட்ட போய் காது கிட்ட போய் நாராயணா அப்படின்னு சொன்ன உடனே கண்ணை மூடிட்டு பயந்துட்டு பின்பக்கம் அப்படி நகர்ந்து வந்துடுவார். அந்த தொட்டிலேருந்து பின்பக்கம் தள்ளி வந்துடுவார். பயந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை இவரை பார்த்து சிரித்து, எனக்கு நீங்கள் ஏன் பயப்படுறீங்க நாரதர், எனக்கு நீங்கள் பிறவி பயனை தீர்த்திருக்கீங்க, எப்படி புல்லாகி புழுவாகி மரமாகி வல்லசுரராய் முனிவராய் தேவராய்
அப்படின்னு வருது பார்த்தீங்களா நம்ம சிவபுராணத்தில். அந்த மாதிரி இத்தனை முதல்ல வந்து என்னை புழுவாக இருந்தப்போ எனக்கு நாராயணா சொல்லி என்னை சாகடிச்சிங்க. அப்புறம் பட்டாம்பூச்சியாக வந்து என்னை சாகடிச்சிங்க. அடுத்தது அணிலாக வந்து என்னை சாகடிச்சிங்க. அப்புறம் வந்து மானா வந்து என்னை சாகடிச்சிங்க. இப்போ வந்து என்னோடய பிறவி பிணியெல்லாம் கடந்து என்னை வந்து மனித ரூபமாக வந்து என்னை வாழ்த்திருக்கீங்க. எனக்கு பிறவி பயனை கொடுத்து நான் பிறவியை வந்து இப்போ அனுபவிக்கிறதுக்கு எனக்கு நீங்கள் வாழ்த்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசுறது அந்த குழந்தை. அவருக்கு மாத்திரம்தான் தெரியும் அது பேசுறது. கொஞ்ச நேரத்தில் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு அவர் இருக்கிறச்ச அந்த குழந்தை வந்து பேன்ட்டு குழந்தை அழற சத்தத்துக்கு மாறிடுச்சு. மேலோகத்துக்கு போய் கடவுள்கிட்ட போய் இதுக்கு தான் உன்னுடைய சித்து வேலையெல்லாம் பண்ணி என்னை கீழே அனுப்பிச்சிங்களா, இத்தனை பிறவிங்களை அந்த குழந்தைய கடக்க வச்சு அந்த பிறவி பையனை இது பண்ணி அந்த குழந்தைக்கு மனித ரூபம் கொடுத்தீங்களான்னு சொல்லி நாராயணர்கிட்ட ரொம்ப நன்றியோடு நம்ம நாரதர் இருக்கார். அந்த மாதிரி நம்ம பிறவி பையனை கடந்து தான் இந்த மனித ரூபம் எடுத்திருக்கோம். கடவுளை நினச்சிக்கிட்டே எப்போ பாரு கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே நம்மெல்லாம் சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்வோம். வாழ்க வளமுடன், நேர்மையாக. ஸ்டே பிளஸ். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.